யோகாம்பால் சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கும் ஒரு சப்ஜி தான். நோ ஆனியன், நோ கார்லிக், நோ டொமேட்டோ இது வச்சு ஒரு சப்ஜி பண்ண போகிறோம். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது வச்சு இந்த பஜ்ஜி மிளகான்னு கிடைக்கும் பார்த்தீங்களா, இதை வச்சு முன்னாடியே நம்ம இந்த பஜ்ஜி மிளகா வச்சு ஒரு சாதம் பண்ணியிருக்கோம். இன்னொரு டைப் ஆஃப் சப்ஜி பண்ணியிருக்கேன். ஸோ இது வச்சு நம்ம இன்றைக்கி வேறு ஒரு மாதிரியான சப்ஜி பண்ண போகிறோம். ரொம்ப இது என்னென்னா ஒன்ஸ் நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு கூட இது நீங்கள் வச்சுன்னு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அப்பப்போ சூட பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்னா கூட சாப்பிட்டுக்கலாம். இது அந்த மாதிரி ரொம்ப நன்னா நிற்கும். எக்ஸ்ட்ராவாக இதுக்கு எதுவும் காரம்லாம் போட வேண்டாம். இதில் இருக்கிற காரமே போகும். ஒரு 6 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம். ஆனால் இது நல்ல காரசாரமாக இருக்கும். காரம் பிடிச்சவாளுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னு சொல்லலை. உனக்கு பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா பிடிக்கும், ஆனால் பிடிக்காது. தயிர் சாதத்தோடு விட நான் சாப்பிடுவேனே வழிய என்னால் வேறு எதோடையும் தொட்டுன்னு சாப்பிட முடியாது. எனக்கு அவ்வளோ காரம்லாம் என்னால் தாங்க முடியாது. ஐ எம் எ ஸ்வீட் பர்சன். நான் தான் சொல்லிட்டேனே உங்கள்கிட்டலாம். SWEET போட்டு அதை தொட்டுட்டு நம்மளை தொட்டால் நம்ம ஸ்வீட், அந்த அளவுக்கு ஸ்வீட் பர்சன் நம்ம. ஸோ இது வெடிக்கட்டும். இது எல்லா இடத்துலையும் இப்போ எல்லா நாள்லேயும் கிடைக்கிறது. ஸோ இதை வச்சு வெறும் பஜ்ஜி மட்டும்தான் போட முடியுன்றது இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை வச்சு நான் ஒரு ரைஸே பண்ணியிருப்பேன். நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கு எடுத்துன்னு போகிற மாதிரி ரைஸு நீங்கள் அது அந்த ப்ளேலிஸ்ட்டில் தேடினீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றை இது மாதிரி இது ரொம்ப லாங்காக இருந்தது, இப்படி இருந்தது. ஸோ இதை ஒன்றை இப்படி கட் பண்ணியிருக்கேன், 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வெடிச்சுடுத்து. இது எவ்வளோ மாமின்னு கேட்டேன்னா 1/4 கிலோ. இது ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இது மூடி வைக்கலாம். இது மூடி நல்லா வதங்கட்டும். ஒரு 3/4 பாகம் வதங்கினதுக்கு அப்புறமா பாக்கி இருக்கிற இதெல்லாம் நம்ம போடலாம். இதுக்கும் மேலே காரம் வேணும் அப்படிங்கிறவா ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. ஆனால் இதுவே நல்ல காரமாக தான் இருக்கும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே இதில் தேவையில்லை. நான் இன்றைக்கி மிளகாப்பொடி யூஸ் பண்ண போகிறதில்ல, தேவைப்பட்டவா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வதங்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இட் வில் டேக் நியர்லி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். நிதானமாக இந்த மாதிரி மூடி வதக்குங்கோ. ரொம்ப பெருசாக அடுப்பை வச்சு வதக்கிட்டேன்னா இது மேலே ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும், அது தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் அது கிறிஸ்பியாக இருக்காது, ஒரு மாதிரி தொலைன்னு இதாக ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஹையில் இல்லைன்னா சின்னதாக வச்சுட்டே மூடி வதக்கிடுங்க. தெரியுறதா உங்களுக்கு? ஸ்கின் மாதிரி இருக்கும். இது பெருசாக இதாக இருந்ததுன்னா அது கழண்டு வந்துடும். அப்படி அடுப்பு சின்னதாக வச்சுருக்கேன், அப்படியே வதக்கலாம். இதுவும் சாத்தோடு இல்லைன்னா நீங்கள் சப்பாத்திக்கு இல்லை வேறு ஏதாவது நீங்கள். ஆனால் இது ரியலி என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இது தயிர் சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சாதத்தோடலாம் நீங்கள் இதை போட்டு பிசைஞ்சு நல்லா காரசாரமாக சாப்பிட்றவளுக்கு இதை சாத்தோடு கூட பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட சுட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.
ஒரு கால் உங்களுக்கு வதங்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னா ஒரே ஒரு கை தண்ணி தெளித்து வேணாலும் வதக்கிக்கோங்க. பட் ரொம்ப தண்ணி விட்றாதீங்கோ. நான் தண்ணியெலாம் விடலை, எண்ணெயிலே தான் வதக்கியிருக்கேன். அப்படியே எண்ணெயிலே வதக்கி அப்படியே வச்சுருந்தேன்னா தான் இது வந்து கொஞ்சம் அப்படியே 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட முடியுமா இருக்கும். இதில் வந்துட்டு தனியா பொடி 1 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், இது ஆம்ச்சூர் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, கசூரி மேத்தி ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் க்ரஷ் பண்ணி போடுங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன்னா கலருக்கு வேணால் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. இது காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் கலருக்கு போடுறேன். எல்லா மசாலாடையும் கொஞ்சம் நாழி வதங்கட்டணும்னா இவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கீங்களே மாமி, இவ்வளோ வேண்டாம் எங்களுக்கு 6 ஸ்பூன் வேண்டாம், நாங்கள் 4 ஸ்பூனில் பண்ணிக்கிறேன்னா 4 ஸ்பூனில் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை நல்லா இது பண்ணிட்டேன்னா ஒரே நாளில் ஆக்கிடுவேன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து பண்ணிக்கலாம். இல்லை வச்சு சாப்பிட்டுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி 6 ஸ்பூன் விட்டு அதில் நல்லா வதக்கிடுவோம். ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா மூடலாம். பிகாஸ் இந்த மசாலாவோடலாம் அது நல்லா சேர்ந்துக்கிட்டோம். சில்லி பவுடர் அதே மாதிரி நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், அதில் காரம் இருக்காது. நீங்கள் வந்து நார்மல் பொடி போடுறேன், உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா காரப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் கண்டிப்பாக போடலாம். ஸோ ஜோரான பஜ்ஜி மிளகாய் சப்ஜி ரெடி. இதுவும் நீங்கள் வந்து சாதத்தோடு சாப்பிட்லாம், இது சப்பாத்தியோடு சாப்பிட்லாம். பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.